ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 2 செட்டு ஜிம்காவோட பெயிண்டிங் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து பிளாக் அண்டு கோல்டு எடுத்திருக்கேன். இந்த செட்டுக்கு ரெட் அண்டு சில்வர் டிஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த செட்டுக்கு ஃபுல் பிளாக் அடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக பிளாக் அடிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து கோல்டு கொடுக்க போகிறோம். கிவ் அவே கான்டெஸ்ட் கொடுத்துருந்தேன். அதில் வந்து வின்னர் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து வின்னர் யாருன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஒருத்தவங்க தான் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேமை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதோட பேக்கிங் வீடியோவில் பூர்ணி அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டேரெக்டாக ஹீட்டில் போட்டால் இது உடஞ்சிடாதா அப்படின்னு. கண்டிப்பாக உடையாது. நம்ம வந்து சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது சாடஸ்ட் போட்டு எப்படி நம்ம பேக் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக இது வந்து பிரேக் ஆகாது. இது ஏன் ரெட் ஆகுதுன்னு நான் அதிலேயே டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன். அதாவது கரெக்டான பதத்தில் வந்து அது வெந்திருந்ததுனா தான் இந்த மாதிரி ரெட் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர இதுவும் மெத்தட் ஒன்று தான். ஃபுல்லாக இப்போ 2 ஜிம்காக்கும் பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் பண்ண மாதிரி இதில் வந்து கோல்டு எடுத்துகிட்டு இதை வந்து இந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டு இதில் டஸ்ட் பண்ண போகிறோம். அக்ரிலிக் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா கோல்டு கொடுக்கலாம். ஃபுல்லாக இப்போ வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கோல்டு எடுக்கும்போது ஒரே இடத்துல எடுக்காமல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி எடுத்தோன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரே இடத்துல எடுத்தோன்னா ஒரே இடத்துல போய் உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டு ஆகிடுச்சின்னா அந்த ஜிம்காவோட லுக்கே மாறிடும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஜிம்காவை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதை ட்ரையாக விட்டுட்டு கீழே இருக்கிற இந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கு பண்ணலாம். இந்த பிளாக் மெட்டல் மாதிரி வர டிசைன் தான் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணிகிட்டே இருக்கேன். டேப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக் பீட்ஸும் அதே மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெட் எடுத்திருக்கேன். இந்த பேருக்கு ஃபுல் ரெட் கொடுத்து ட்ரையாக விட்டுடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் அடிச்சுட்டு ஃபுல்லாக ட்ரையாக விட்டுடலாம். ஆனால் அன்றைக்கி நம்ம பேக் பண்ணும்போது இன்னொரு ஸ்டெட்டு போட்டிருந்தோம். அந்த ஸ்டெட்டு வந்து ஒன்று பிரேக் ஆகிடுச்சின்னு ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயும் ஃபுல் ரெட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது அப்படியே நம்ம ரிங்காக பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி மேக்ஸிமம் பிரேக் ஆகிடுது அதோட பேர் இருக்குன்னா எடுத்து வச்சுருங்க, அதை தூக்கி போடாமல். அது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்டிக் பீட்ஸு இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற ஸ்டிக் பீடும் கீழே இருக்கிறதுக்கும் கொடுத்துக்கிறேன். ரெட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு ட்ரையாக விட்டுடலாம். இப்போது அந்த ஸ்டெட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து சில்வர் டஸ்ட் எடுத்துகிட்டு இந்த 2 விரலில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதில் இது மாதிரி டேப் பண்ணிக்கிறோம். அண்ட் நம்ம பெயிண்ட் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த டஸ்ட் பண்ணுறதையும் லைட்டாக நம்ம வந்து பண்ணிவிட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா, பெயிண்ட் பண்ணி காய வைக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கையிலலாம் படாது. இந்த மாதிரி சைடு எட்ஜில் வந்து விரலால் பண்ண முடியலங்கிறதுக்காக ப்ரஷ் வச்சுட்டு ஒரு லைனர் ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த சைடு எட்ஜ் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டே வரேன். இந்த சைடு எட்ஜ் எல்லாம் முடிச்சுட்டு இதை வந்து ட்ரையாக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஜிம்காக்கும் இந்த மாதிரி சில்வர் டஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போது சேம் சில்வர் டஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக விரல் எடுத்துகிட்டு 2 விரலை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். மேலே இருக்கிற அந்த ஸ்டிக் பீல்லையும் கீழே இருக்கிற ஸ்டிக் பீல்லையும் படாமல் இந்த டேப் பண்ணிகிட்டே வரோம். அதாவது உள்ளே வந்து ரெட்டும் வெளியில் வந்து சில்வரும் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். கீழே ஜிம்காலையும் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன்.
அந்த கர்வாக இருக்கிற இடம் ஃபுல்லாக வந்து ரெட்டாகவும் அதுக்கு மேலே வந்து அவுட்லைன் மாதிரி சில்வரும் வர மாதிரி டேப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். பேக் சைட்லாம் நான் வந்து சில்வர் கொடுக்கல, ப்ளெயினாக ரெட்டாகவே விட்டுட்டேன். அந்த டிசைனில் மட்டும்தான் கொடுக்குறோம். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இந்த சைடில் கீழே ஒரு லைன் மாதிரி வருதில்ல, அதில் வந்து நம்ம விரலால் பண்ண முடியலன்னு ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்டிக் பீட்ஸில் சில்வர் டஸ்ட் பட்டுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து அதில் படும்போது உடனே வந்து தேய்க்காமல் அதில் இதை ட்ரையாக விட்டுட்டு அதுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த இடத்துல நம்ம ரெட் பெயிண்ட் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போது இதை ட்ரையாக விட்டுட்டு எங்கெல்லாம் அந்த சில்வர் டஸ்ட் பட்டிருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ரெட் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன்லலாம் பட்டிருந்தால் மட்டும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போது நமக்கு வந்து 2 செட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக் பீட்லேயும் வந்து அங்கங்கே பட்டிருக்கு, அதை மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். 2 செட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதை நல்லா ட்ரையாக விட்டுட்டு வார்னிஷ் அடிச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற வார்னிஷ் வந்து டெக்கர் வார்னிஷ் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தீபா சீதாலக்ஷ்மி கேட்டிருந்தாங்க மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணலாமான்னு. நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. இது வந்து ரொம்ப ஷைனிங்காலாம் இல்லை, கரெக்டான ஷைனிங் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ் ரிங் எடுத்திருக்கேன். 2 கோல்டு அண்டு சில்வரில் ஸ்டெட் ஸ்டாம்ப்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஃபெவிக்விக் வச்சுட்டு இந்த பேஸ் ரிங்கை இதில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் அதை அமுக்கி பிடிச்சிருக்கணும், அது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெட்டில் இதில் வந்து கோல்டு கொடுத்துக்கிறேன். கோல்டு வந்து ஸ்டெட் ஸ்டாம்ப் கொடுத்துக்கிறேன். இதையும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பிடிச்சிருக்கணும். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்டெட் ஸ்டாம்ப் கொடுத்ததும் உடனே யூஸ் பண்ணாமல் அது ஒரு 1 டே அப்படியே விட்டுடலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்கில் சில்வர் கொடுத்துக்கிறேன். ரெண்டு அழகான ஜிம்காஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதோட ஃபுல் ஃபோட்டோஸ் வந்து நான் இப்போ காட்டுறேன். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த இயரிங்கு காட்டுறேன். ஒரு ஜிம்காவுக்கு மேட்சிங்கான ஒரு ரிங்கும் ரெடி பண்ணிட்டோம் நம்ம. இதோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.